சொல்லணும்னா சிவி குமார் சார் சொல்லணும். ஏன்னா இந்த படம் அவர் பேர் அட்டாச் ஆகிற வரைக்கும் இந்த படத்துக்கு இருந்த மரியாதை வேறு. சிவி குமார் சார் வெளியிடுறான்னு சொன்னோன்னே எனக்கு வந்த ஃபோன் கால்ஸே வேறு. ஒரு பிராண்ட் எங்களுக்கு கிடைச்ச காரணம் சிவி குமார் சார் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னதுக்கு அவருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் துரட்டி, இது ஒரு படமாக எனக்கு தெரியல. ஆக்சுவலாக நான் வாழ்ந்த வாழ்க்கை, எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் தொகுப்பாக தான் இதை பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு அவங்க கலாச்சார வாழ்க்கை முறையை வச்சு தான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இருக்குது, பேச வரல எனக்கு. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன். நான் குறிப்பாக எடிட்டர் ராஜா முகமது சாருக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் எடுத்துகிட்டு வந்த படத்தை வேற ஒரு விதத்தில் தொகுத்து காமிச்சார். அப்புறம் ஒளிப்பதிவாளர் குமார் ஸ்ரீதர், அவர் இன்டர்நேஷ்னல் அவார்டெலாம் கிடச்சிருக்கு, அதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அப்புறம் கடைசியாக சொல்லணும், ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய விஷயம் கடைசியாக சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கதையை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தைரியமாக வந்த சமன் மித்ருக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் தேங்க்ஸ் நான் சொல்லி கிளம்புறேன். ஏன்னா இந்த கதையெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அவர் ஒரு பேசிக்கலி ஒரு சினிமாட்டோகிராஃபர்னால இந்த கதையை புரிஞ்சுக்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த லீடு கேரக்டர் பண்ணதுக்கும் அவர் ப்ரொடியூசருக்கு எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கல. 3 மாதம் ரிஹர்சல் கொடுக்கும், எல்லாமே வரணும், காலில் செருப்பு போடாமல் இருக்கணும், பட்டியில் போய் ஆடு மேய்க்கிறவங்க கூட படுத்துருக்கணும், எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே, குறிப்பாக அந்த படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பண்ணாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஹீரோயின் அந்த பொண்ணு சத்யகலா, ஒரு பொண்ணு செய்ய முடியாத விஷயங்கள்லாம் செஞ்சிச்சு. ஓப்பனிங் சீன்லேயே ஒரு நவப்பழம் மரத்துக்கு மேலே ஏறி நின்று நவப்பழம் பறிக்கிறது, ஒரு 9 கிலோமீட்டர் மலை ஏறுறது, அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அடுத்து நிறைய பேச போகிற ஆள் இருக்கிறதுனால நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு சின்ன சின்ன கதைகளை அல்லது வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ண முடியாத ஒரு சின்ன சின்ன கதைகளை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி முதல் பட முயற்சியாக தான் நிறைய உருவாக்கப்படுகிறது. அப்படியாப்பட்ட படங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் அமைகிறதுங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. பட் இந்த படத்துக்கு இது அமைஞ்சிருக்கிறது மிக சிறப்பான விஷயம். அது சிவகுமார் சாருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் நாலேஜ் இருக்க ஒரு ப்ரொடியூசர். அவர் இந்த படத்தை பார்த்துட்டு, அதாவது ஸ்கிரிப்ட் படிச்சுட்டே அவர் வந்து ஜட்ஜ் பண்ணிடுவார், இது கண்டிப்பாக படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. படத்தையே பார்த்துட்டு அவர் வந்து இந்த படத்தை வெளியிட்டுறார். அப்படிங்கும்போது உண்மையிலேயே இந்த படத்து மேலே ஒரு நல்ல எதிர்பார்ப்பும், படம் நல்லா இருக்குங்கிற ஒரு நல்ல விஷயம் தெரிய வருது. அது கண்டிப்பாக வந்து பரவலாக பத்திரிகையாளருக்கும் சரி, பார்க்க போகிற ஆடியன்ஸுக்கும் சரி நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக படம் வந்து ஒரு வெற்றி படமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகளும். படம் டீசர் எல்லாமே நல்லா இருந்தது, பாட்டும் நல்லா இருந்தது. ஒரு முதல் படம் அப்படிங்கும்போது இருக்கக்கூடிய எல்லா தடுமாற்றங்களையும் தாண்டி இந்த படம் தன்னுடைய கருத்தினாலையும் அதை எடுத்துக்கிட்ட இதுலேயும் பெரிய வெற்றியை பெறும் நான் நம்புகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக நடிகர் விஜய் பாலாஜி. பிளாட்ஃபார்மில் ஒரு கேபிள் சாக்டர் சொன்ன மாதிரி நானும் அந்த ஹைதராபாத்தில் தான் போயிருந்தேன். அந்த கேர் ஆஃப் கஞ்சரபாளையம்னு ஒரு படம், எல்லாமே புதுமுகங்கள். அதை வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணதுனால மட்டுமே அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுது. அதே மாதிரி இந்த படத்தை கரெக்டாக வெற்றி பெற செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இரண்டாவதாக நான் ஒரு நன்றி சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து என்னுடைய நண்பன் சமன் மித்ரு. ஆக்சுவலி நான் வந்து சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட கூட பண்ணிட்டு நான் தெலுங்குல ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். சாய் தேவா ப்ரொடக்ஷன், அசோக் குமார், NV பிரசாத் 2 பேர். அந்த படத்துக்கு சமன் வந்து ஒளிப்பதிவாளராக பண்ணிட்டார். அவர் பேசிக்கலி ஒரு கோல்டு மெடலிஸ்ட், கேமராமேன் இல்லை. அப்புறம் KV ஆனந்த் சார், ரவி சந்திரன் சார் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. என்னுடைய முதல் படத்துக்கு அவர் ஒளிப்பதிவாளராக பண்ணியாட்டினார். ஸோ அந்த படத்தில் வந்து ரொம்ப வழக்கமாக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பட்ஜெட்டில் இது பண்ணும்போது ஒருவேளை என்ன அவர் வந்து நான் ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக ஒரு நெகட்டிவான ஒரு கதாபாத்திரத்தில் என்ன அந்த படத்தில் அவர் நடிக்க வச்சிருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் என்னுடைய நண்பன் மாரிமுத்து, திரைக்கதை பண்ணன் திரு பாக்யராஜ் சார் அவங்களுடைய அசிஸ்டன்ட். அதாவது இந்த படத்தை வந்து அந்த 1980s அது ஒரு வாழ்வியல் ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக அப்படி சொல்லி அந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் என்பது வசனமும், அவர் சொன்ன மாதிரி அந்த அந்த பொண்ணு செம்பொண்ணு கேரக்டர். இன்றைக்கு உள்ள எல்லா நடிகைகளையும் விட, நடிகர் திலகம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் தாண்டி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணு பண்ணியிருக்கு. ரொம்ப வாழ்த்துக்கள்மா அந்த பொண்ணுக்கு. அப்புறம் வேத் சங்கர் சார் மியூசிக்கு, ஸ்னேகன் சார், இந்த படத்தில் ராஜா முகமது சார், எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம். மிக முக்கியமான விஷயம், இவ்வளோ பேசி இந்த படத்தில் முதல் முறையாக நான் நடிக்க வச்சுருக்கிறாங்க. வழக்கம் போல் இந்த படத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயம், இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஒரு 15 நாள் முன்னாடியே எல்லாருக்கும் டைலாக் கொடுத்து எல்லாருமே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம். தலைவா எனக்கு தெரியும் தலைவா நீ பெரிய ஆளாக இருக்கலாம், இங்கே வந்து நடி
சோனாமட்டி டைலாக் ஒரு டைலாக்லாம் மிஸ் பண்ணால் திருப்பி அது மானிட்டர், அதாவது ரிகல்சல்லையே எங்களுக்கு ஒரு 10 மானிட்டர் 15 மானிட்டர் பண்ணி, ஸோ படப்பிடிப்பு செலவும் படப்பிடிப்பில் எந்த குழப்பமும் இல்லாமல் இது கிரைன் ஷாட் தான், இது ட்ராலி ஷாட் தான், இவ்வளோ நாள் தான் லைட், இவ்வளோ நாள் லைட் இல்லாமல் ஒரு சிக்கனமாக இன்றைய தமிழ் சினிமாவுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கார் மாரிமுத்து. அதுக்கு ஒத்துழைச்ச சமன் மித்ரு அவர்களுக்கும் அவருடைய சகோதரி அவர்களுக்கும் மிக்க நன்றி. வழக்கம் போல் சின்ன படங்களை ஆதரிக்கிற நீங்கள் இந்த படத்தை ஆதரிப்பீங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு லைஃப்பை ஒரு வாழ்க்கையை படம் எடுக்கிறது, அதாவது டாக்குமெண்ட் பண்ணுறத விட ஒரு எல்லாரும் ரசிக்கிற ஒரு படமாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் ஒரு குழுவுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் அதை பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். கண்டிப்பாக அது சினிமாவை மாற்ற முடிஞ்சப்போ அது கண்டிப்பாக வெற்றி வரவும் வைக்க முடியும். ஏன்னா அதுக்கு உதாரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை, பெரியரும்பெருமாள்லாம் பெரிய வெற்றியை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வெற்றி பெறும்னு நம்புகிறேன். அது ரசிகர்கள் அந்த வெற்றியை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சிவி குமார் சார் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த படத்தை அவர் எடுத்து வெளியிடறான்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமே இல்லை. ஏன்னா தொடர்ந்து அவர்கள் வித்தியாசமான படம் தான் வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தையும் வெளியிட்டுறதுல எனக்கு ஆச்சரியமே இல்லை. அதுக்கப்புறம் இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு 4 படம் இருக்குது சாருக்கு. அதாவது டைட்டானிக்னு ஒரு படம், அது அதுக்கப்புறம் 4Gன்னு சொல்லி என்னுடைய நண்பருடைய படம், அதுக்கப்புறம் ஜாங்கோ, அதுக்கப்புறம் இன்டர்நெட் நாளை 2, அப்படி 4 படம், 4மே வித்தியாசமான படங்கள்லாம் வச்சுருக்காரு. அதனால் கண்டிப்பாக அதுவும் சீக்கிரமாக வெளியிட்டு பெரிய வெற்றியை காணணும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு எந்த ஐடியாவும் இல்லை. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணும். முதலாவதாக என்னை செலக்ட் பண்ண நம்மளுடைய டைரக்டர் மாரிமுத்து சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஷமன் சாருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு எங்களை ரெக்கக்னைஸ் பண்ண வச்ச நம்மளுடைய சிவி குமார் சார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஒரு போல்டான ஒரு வில்லேஜ் ரோல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ குறிப்பாக சார் சொன்ன மாதிரி மரத்து மேலே ஏற வச்சாங்க. ஃபஸ்ட்டு போனதுமே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என்ன மரத்து மேலே ஏற்றி விட்டுட்டு எல்லாருமே இறங்கிட்டாங்க. கீழே பார்க்கும்போது தான் அந்த பயம் தெரிஞ்சது, ஏறும்போதெல்லாம் தெரியல. அந்த மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஈவன் நாங்கள் ஷூட் நடக்கும் போதெல்லாம் கூட ஆடு மேய்க்கிறது அதெல்லாம் ரியலிஸ்டிக்காக ரொம்ப பண்ண வச்சாங்க. 2 வீக்ஸ் அங்கே ட்ரைனிங் எடுத்து ஆடு மேய்க்கிறவங்களோட இருந்து. ஸோ அந்த மாதிரிலாம் ஹார்ட் ஒர்க் நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக எல்லாருமே இந்த மூவியை தியேட்டர்ஸில் போய் பார்க்கணும். கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக புரட்டினா உனக்கு என்ன தெரியுமா கேட்டுச்சேன். ஸோ அவங்க ஓட்டும் சிட்டி பாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஓட்டும் எங்களெல்லாம். ஸோ உண்மை தானே அது. ஆக்சுவலாக இன்றைக்கி நகர்ப்புறங்கள் அதிகமாகிட்டு தானே வருது. ஸோ எனக்கெல்லாம் எங்கள் அப்பாவோட நேட்டிவ்லாம் கிராமங்கள்னால கிராமம் திருவிழாவுக்கும் கல்யாணங்கள் தேவைகளுக்கு தான் போகிறது. ஸோ அந்தளவுக்காச்சும் எனக்கு கொஞ்சம் கிராமம் எனக்கு அறிமுகம் இருக்குது. கிராமங்கள் வாழ்க்கை, மனிதர்கள் எல்லாமே சொந்த அறிமுகம் இருக்குது. நிறைய பேருக்கு அது கூட அறிமுகம் இல்லாத நான் காலேஜ் படிக்கும்போது சென்னையிலே இருந்திருப்பாங்களா, சிட்டியிலே இருந்திருப்பாங்களா, அவங்களுக்குள்ள எங்களுக்குள்ள வித்தியாசம் நான் பார்ப்பேன். அதாவது கம்ப்ளீட்டாக சிட்டியிலே இருக்கிறதுங்கிறது ஒரு வேறு கலாச்சாரமாக தான் இருக்குது. நிறையா அறிமுகம் இல்லாத, அதாவது இது பெட்டர் அது பெட்டர்னு சொல்லலை, இது வேற அது வேறன்னு சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எடுக்கிற படங்கள், இன்றைக்கி நிறைய படங்கள் பார்த்திங்கன்னா அதிகமான படங்கள் சிட்டிஸை பேஸ் பண்ணி தான் வருது, மெட்ரோஸை பேஸ் பண்ணி தான் வருது. அதில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் பேஸ் பண்ணி தான் வருது. பட் ஆனால் கிராமங்களை பற்றியும் ரொம்ப சுவாரஸ்யமான விறுவிறுப்பான எல்லா படங்களும் அதிகமாக வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்புகிறேன். நம்ம கிராமத்தில் உள்ள கிராமங்கள் அந்த மாதிரி பழைய வாழ்க்கை முறையை நம்ம பெருமைக்காக கூட நம்ம சப்போர்ட் பண்ண தேவையில்லை. நம்ம நாஸ்டாலஜிக்காக பார்க்குறோன்னு சொல்லுவாங்களா, அதாவது பழைய காலங்களை எப்பயுமே ஒரு ரம்மியமாக அழகாக நினச்சி பார்க்குறது இருக்குல்ல, அது மட்டும் கூட தேவையில்லை. அதுக்காக நாங்கள் அதை சப்போர்ட் பண்ணல. உண்மையாகவே பழைய வாழ்க்கை முறை தான் சென்சிபிளாக இருந்திருக்கு. இது உலகம் முழுக்கவே இன்றைக்கி ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது வெஸ்டோட ஃபிலாசபிஸ், அவங்களோட எக்கனாமிக் ஸ்ட்ரக்சரு, இந்த மாதிரி வாழ்கிறது உலகமே இன்றைக்கி இந்த வண்டி எங்கே போய் முட்டும், என்னைக்கு இந்த வண்டி நிற்குங்கிற மாதிரி தான் ஃபுல் எக்கனாமி உலகமே தம்பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பழைய வாழ்க்கை முறை, அதுவும் இந்தியாவில் ஈஸ்டில் ஏஷியாவில் வாழ்ந்த வாழ்க்கை முறைகள் ரொம்ப இயற்கைக்கு எதிராக இல்லாமையும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் எதிராக இல்லாமையும் குறைஞ்சபட்ச டேமேஜ் பண்ணப்பட்ட ஒரு
மனிதர்கள் இருக்கிறதே கொஞ்சம் டேமேஜ் தான் இதில் உலகத்துக்கு. பட் குறைஞ்சபட்ச டேமேஜோட வாழ்ந்தது நம்ம சமுதாயங்களாக தான் இருந்திருக்கும். ஸோ அது வந்து நம்ம பெருமைக்காக நம்ம அதை பண்ண வேண்டியதில்லை, அதுதான் சென்சிபிள். ஸோ அதை நம்ம திரும்பி பார்க்கணும், அதை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கணும், அந்த சென்சிபிளுங்கிறத மைண்டில் ஏற்ற ஆரம்பிக்கணும். நகர்ப்புறங்களையும் சென்சிபிளாக மாற்றணும். அதாவது எப்படி அது அங்கேருந்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஜென்ரல். அப்புறம் படத்துக்கு வருவோம். இது சிவி சார் வந்து அதான் அதாவது ஒரு லக்கு கிடையாதுல்ல. அதாவது லக்குங்கிறது ஒரு வாட்டி லக்கு, 2 வாட்டி லக்கு, 3 வாட்டி கூட லக்காக இருக்கலாம். பட் இத்தனை படங்கள் வர்றதுங்கிறது அதுக்கு பின்னாடி ஒரு மெத்தட் இருக்குது. அப்படி இல்லாட்டி இது நடக்காது, ஒரு ரசனை இருக்குது. அதை நான் சொல்லுவேன், சிவி சார்கிட்ட மட்டும்தான் ஸ்கிரிப்ட் படிக்க கொடுக்கலாம். ஏன்னா சூதுகம் இருக்குல்ல, கண்டிப்பாக கதை சொன்னால் எனக்கு கதை சொல்ல தெரியாது. கண்டிப்பாக அதை படிக்கும்போது ஃபீல் பண்ணது திருப்பி தேட்டரில் மட்டும் தான் கிடைக்கும், நடுவில் எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து எடிட்டில் கிடைக்காது, மியூசிக் பண்ணும்போது கிடைக்காது, நடிக்கும்போது கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. ஸ்கிரிப்டில் படிச்சிருந்து ஸ்கிரிப்ட் உனக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சூதுகம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இல்லாட்டி ப்ரொடியூஸாக பண்ண முடியாது. ஸோ தேர் இஸ் அன் மெத்தட் டு இட். அதாவது ஒரு படத்தோட பேசிக்காக இந்த படம் நல்லா இருக்கு இல்லையாங்கிறத ஒரு 2 மணி நேரம் அதுக்குள்ளே உள்ளே போய் அதை பார்த்து ஜட்ஜ் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர். ஸோ அவர் இது வந்து இந்த படம் சொன்னார், இல்லை இந்த படம் நம்ம கம்பெனிக்கு தரமான பேர் தான் வாங்கி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் என் வணக்கம். நானும் எத்தனையோ ஆடியோ லான்ச்சு அட்டன் பண்ணியிருக்கேன். முதல் முறையாக வந்து பானக்கரமும் தேன் மிட்டாயும் கொடுத்து வரவேற்றது இந்த ஆடியோ லான்ச் தான் நினைக்கிறேன். அங்கேருந்து இந்த படத்தை எடுத்த இந்த டீம், இந்த தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை எவ்வளோ நேசிச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா வந்திருக்கிற கலைஞர்கள் எல்லாம் வேஷ்டி போட்டிருக்காங்க, அந்த துரட்டிக்கு அங்கே பூ போட்டிருக்காங்க. துரட்டிங்கிறது வந்து அது ஒரு ஆள் அப்படின்னு இந்த கதை படம் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. அது 80கள் நடந்த கீதாரிகளோட வாழ்க்கையை, ஆடு மேய்க்கிற அந்த கீதாரிகளோட வாழ்க்கையை, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியான தருணங்களை இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பற்றி எனக்கு முதல்ல தெரிய வந்தது சிவி குமார் தான். எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அந்த லிங்க்கெல்லாம் அனுப்பிச்சு இதை பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஸோ அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே இதில் ஒரு அழுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது. ஸோ என்னையை பொறுத்த மட்டும் வந்து மோர் ரீஜனல் இஸ் யூனிவர்ஸ், அவ்வளோதான். எவ்வளோக்கு எவ்வளவு பிராந்திய தன்மையோட ஒரு படம் இருக்கோ அது உலகத்தரமாக போற்றப்படுது. அதனால தான் இந்த படம் நிறைய ஃபெஸ்டிவலில் வந்து விருதுகள் வாங்கியிருக்குன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இந்த ட்ரெய்லரையும் இந்த இதை பார்க்கும்போது எனக்கு முதல்ல பாராட்டணும்னு நான் நினச்சது இந்த படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். ரொம்ப கண்முன் அசலாக வந்து அந்த வாழ்க்கையை வந்து ரொம்ப யதார்த்தமாக, ஏன்னா சினிமாட்டோகிராஃபி கையில் தான் அது இருக்குது, அதை ரொம்ப அழகாக அது பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்கிற கதாநாயகனாக இருக்கட்டும், கதாநாயகியாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அப்படியே பொருந்தி போகிறாங்க. எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது இந்த படத்தை பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறல தான் எனக்கு என்னை பொறுத்த மட்டும் ஒரு கலையோட ஜீவிதம் இருக்குன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். இந்த படத்தை எப்படி சமீப காலமாக வந்த சிறிய படங்கள், நல்ல படங்கள் வெற்றி அடைஞ்சிச்சோ அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ஒரு பெரும் பங்கு பத்திரிக்கையாளர் நண்பர்களான உங்கள்கிட்ட அது இருக்குன்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கொண்டு போய் நீங்கள் ரீச் பண்ணீங்க. ஸோ அது மாதிரி இந்த படத்தையும் உங்கள் தோளில் நீங்கள், ஏன்னா சிறிய படங்களின் மூலமாக தான் நிறைய நல்ல கலைஞர்கள் உருவாகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து சிவி குமார், என்னுடைய கல்லூரி ஜூனியர். அவர் சிவி குமார் நிறைய புதியவர்களை வந்து தயக்கம் இல்லாமல் நம்பிக்கையோட அறிமுகப்படுத்துறதுல வந்து சிவி குமார் இந்த ப்ராஜெக்டுக்கு பின்னாடி இருக்கார் அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கும், இந்த படத்தை நம்பிக்கையோடு எடுத்த இயக்குனருக்கும், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய
நான் வாழ்த்துகிறேன், இறைவனை வணங்குகிறேன். வணக்கம். தொரட்டி ஒரு உண்மையை எப்போவுமே சுவாரஸ்யமாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதுலேயும் அந்த உண்மையை உண்மையாக எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு நான் பார்த்தேன். எனக்கு ஜாஸ்தி சினிமா நாலேஜ் கிடையாது. பொதுவாக நான் ஒரு வழக்கறிஞர். இந்த படத்தை உண்மையாக எடுத்தால் தான் இந்த உண்மையாக இருக்கும்னு டைரக்டர் சொல்லிட்டாங்க. ஒரு வாட்டியும் எந்த லொக்கேஷன் போகணுன்ற விஷயத்துலேருந்து ஒரு சீனில் ஒரு கோர்ட் சீன் வரும் படத்தில். அந்த கோர்ட் இன்னைக்கு கோர்ட் இல்லை, ஆனால் 1980 அதுதான் எங்கள் ஊர் கோர்ட். அதை தேடி அதை எடுத்து அதே இடத்துல போய் எடுத்தோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும், இன்றைக்கி அந்த கட்டடமே யூஸில் இல்லை, ஆனால் 1980 அதுதான் எங்கள் ஊர் ஸ்டேஷன். இந்த மாதிரி இது பீரியட் மூவின்றதுனால 1980s யூஸ் பண்ண ஒரு பொருளும் வேணும்னு சொல்லிட்டாங்க. ஊரில் இருக்க ஒருத்தர் வீடு கூட பாக்கி இல்லை. எல்லார் வீட்லேயும் மச்சில் பறனையில் எந்தெந்த பொருட்கள் புழக்கத்தில் இன்னைக்கு இல்லையோ அதையெல்லாம் எடுத்து அதுக்கெல்லாம் மேக்கப் போட்டு அந்த பொருட்களை எல்லாம் நடிக்க வச்சாச்சு. டைரக்டர் சார் திடீர்னு ஒரு நாள் சொன்னாங்க, ஒரு மேரேஜ் சீன் வரும், ஒரு 500 பேர் சொந்தக்காரங்களா வேணும் மேடம் டிஸ்கஸ் பண்ணாங்க. சொந்தக்காரங்களா என்ன சார், சொந்தக்காரங்களே கொண்டாந்துருவோம் அப்படின்னு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லா சொந்தக்காரங்களையும் கூப்பிட்டுட்டோம். பிள்ளையும் குட்டியுமா பூரா வந்துட்டாங்க. வந்தவங்க எல்லாம் ஒரு விசேஷக்கார வீட்டில் எல்லா வயசுதாரரும் சந்திச்சா என்னென்ன சம்பவங்கள் நடக்குமோ அதெல்லாம் நடந்துச்சு. நீட்டாக கேமரா வச்சு பூராத்தையும் கேமரா கவரேஜ் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உண்மையாக எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி, ஒரு சின்ன டீமால் என்னென்ன முடியுமோ அந்த எல்லா முயற்சியும் இதில் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஒரு புளியம்பழம் சீனு, அந்த சீசனில் புளியம்பழமே கிடையாது. ஐஸ்கிரீம், அந்த காலத்து ஐஸ்கிரீம் புளியம்பழம் தானே, எனக்கெல்லாமோ அவ்வளோவா தெரியல, பட் சின்ன சின்ன நினைவுகள் இருக்குது. அந்த புளியம்பழத்துக்கு ரொம்ப சிரத்தி எடுத்து இல்லை மேடம் அது வச்சாதான் சரியாக வரும்னு ஷமன்லேருந்து டேரக்டர் இருந்து எல்லோரும் ஃபீல் பண்ணிட்டாங்க. எல்லாம் அவங்க குழு தான் டே அண்ட் நைட் ஓடி அந்த புளியம்பழத்தை கடைசியாக எடுத்துகிட்டு வந்து கூடோட வச்சு அதை அந்த ஆட்டுப்பால் வச்சு எடுத்துகிட்டு தான் விட்டாங்க அன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்கை. அந்த மாதிரி ஒரு இந்த நவா படத்தோட மரத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும் படத்தில். ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இதை காட்டணும் நம்ம மரத்தை. அதை சும்மாவும் காட்டியிருக்கலாம், விடலை இவங்க. அந்த பழம் பழுக்கணுன்ட்டாங்க. அப்புறம் 2 மாதம் காத்திருந்து அந்த பழம் பழுத்த உடனே அப்படி வச்சு தான் அந்த சீனை எடுத்தோம். இந்த மாதிரி அதுக்கு உயிரோட்டம் கொடுக்க என்னெல்லாம் முடியுமோ அந்த எல்லா விஷயங்களும் கொடுத்ததுனால அது ஒரு நேர்த்தியான படமாக வந்திருக்குன்னு குழு பெரியவங்க நிறைய பேர் பார்க்கும்போது அந்த ஒரு நம்பிக்கை வருது. நம்ம படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, படத்தை பார்த்து முடித்த உடனே எல்லாரும் தேட்டர்லேருந்து வெளியே வந்து மொபைலை தேடுவோம், என்ன அந்த 3 மணி நேரம் கால்ஸ் வந்திருக்குன்னு. எங்கள் கைகள் வந்து மொபைலை தேடி போகவே இல்லை, தனிமையை தேடி போச்சு. மனசோட அடியில் சேர்ந்துட்டு அந்த நினைவுகளை அசப்போட தனிமையை தேடிச்சு மனசு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. யாருமே பார்த்துட்டு போயிட்டு அன்றைக்கி ஒப்பீனியனே சொல்லலை. எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த வீரா பட ரஜினி ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. ரஜினி சார் சூப்பரான ஒரு பாட்டு இருக்கும், அப்போ நான் சின்ன பிள்ளையில் அந்த படம் பாடி முடிச்சிருவார், யாருமே கையே தட்ட மாட்டாங்க. ஏன்னா அது கைத்தட்டுற அளவுக்கு கூட அவங்க வந்து மீண்டு வரலைன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு அப்போ புரியல, இப்போ புரிஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க. மறுநாள் எல்லாரும் ஃபோன் பண்ணி அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்க முடியாத அளவுக்கு ஆழமாக பேசும்போது வந்து இதை உண்மையாக எடுக்க வேண்டியது எவ்வளோ அத்தியாவசியமாக இருந்திருக்கு, இவங்க சொன்னதெல்லாம் எவ்வளோ சரியாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் மேலே சிவி குமார் சார், எல்லாரும் சாரை பற்றி பேசினாலும் அது எதுவுமே மிகைப்படுத்தல் கிடையாது, எக்ஸாஜரேஷனே கிடையாது. ஒரு விஷயத்துலையும் இன்னைக்கு சாரோட ஷூட்டிங் போய்கிட்டு இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக ஷூட் பண்ணி மார்னிங் ஆஃபீஸ் வந்திருந்தாங்க. அன்றைக்கும் விடலை, நாங்கள் போய் உட்காந்துட்டோம். சாரும் கவலையே பண்ணாமல் 2 மணி நேரம்னாலும் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி ஒரு படியும் வழி நடத்தி இந்த ஒரு சின்ன டீம் பட் குவாலிட்டி டீம், இந்த டீமை வழி நடத்தி ஒரு விஷயத்துலையும் சார் தான் இன்றைக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. பட் குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிட்டே வாழ்க்கை நடத்த முடியாது இல்லையா, அதனால் நான் வந்து சாருக்கு தனியாக நன்றிலாம் சொல்ல விரும்பலை. மற்ற எல்லா விஷயமும் இந்த மாதிரி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தப்பட்டிருக்கு. இப்போ ஜல்லிக்கட்டை பல லட்சம் பேர் நம்ம வந்து ஆதரவு தெரிவித்தோம். அது வந்து பந்தயம் பார்க்க இல்லை, பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கு. அந்த மாதிரியான ஒரு பண்பாட்டை காப்பாற்றுறதுக்கான முயற்சி தான் தொரட்டி. இதை உங்கள் எல்லார் முன்னாடியும் சமர்ப்பிக்கிறோம். ஒரு உண்மைக்கு ஒரு பவர் இருக்குது எப்போவுமே. இன்னைக்கு அந்த உண்மையோட பவர், உண்மை தொரட்டி,
அதுக்கு ஒரு பவர் இருக்குது. அதோட மிகப்பெரிய பவரான சிவகுமார் சார் பவர் சேர்ந்துருக்கு. இதை உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். இதை வெற்றியடைய செய்வீங்கன்னு நம்புகிறோம். நன்றி, வணக்கம். சமீபத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு தியேட்டரில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கூட ஏற்படுத்திய ராட்சசன் படத்தினுடைய டைரக்டர் ராம்குமாருக்கு என்ற பிறந்த நாள். உங்கள் எல்லார் சார்பில் அவரை நான் வாழ்த்துறேன். வந்தேன். பேசிக்கலாக நான் இப்பவும் சொல்லுவேன், சிவகுமாரோட ஃபேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு 36 வருஷங்கள் சினிமாவில் நான் நினச்சி அடைய முடியாதெல்லாம் ஒரு 3-4 வருஷத்தில் ஈஸியாக ரீச் பண்ணி காமிச்சவர் அவர். மிகப்பெரிய ரசிகன், மிகப்பெரிய உழைப்பாளி. அதனால் எப்பவுமே அவருக்கு நான் ஃபேன். அதில் அவர் ஒரு படம் வாங்கினாருன்னா நிச்சயமாக அதில் ஒரு விஷயம் இருக்குன்றதுல 100% நம்பிக்கையோடு வந்தேன். அது கொஞ்சம் கூட பொய்ப்பிக்கப்படலை. ரொம்ப அற்புதமாக இருந்தது. இவ்வளோ ஒரு இயல்பான ஒரு விஷுவல்ஸ், அப்படியே ராஜா சார் மியூசிக் போட ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு இயல்பான ஒரு பாடல்கள், இயல்பான வரி, துரட்டி, ரொம்ப சின்ன வயசில் கேட்ட வார்த்தைக்கு திருப்பி இன்னைக்கு பார்க்குறோம் வார்த்தையை. பாட்டு முடிஞ்சோன்னா இந்த பக்கத்தில் இருந்து அவர் தம்பிட்டு கேட்டேன், நீங்கள் முதல் படம் நடிச்சிங்களான்னு. எந்த ஊர்னு கேட்டேன். நான் சென்னை தான் சார், 3 படம் கேமராமேன்னார். நான் நினச்சேன் ஊருக்குள்ளே போய் விளையாடுற ஒரு பசங்களை பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்குது படம்னு சொல்லி அவரை கேட்டேன். சொன்னார் அந்த அவங்கள கேட்டேன், நான் பொள்ளாச்சின்னாங்க. முதல் படம் இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் தமிழ் சினிமாவிலேயே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த மாதிரி ஞாபகத்துக்கே இல்லை. அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க 2 பேரும். கேமராமேன் அதெல்லாம் எதையுமே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. என்ன அப்படியே நம்ம அந்த 4 பாட்டோடு அப்படியே ஒன்றி உள்ளே போயிட்டோம். அந்த வார்த்தைகள், அந்த யதார்த்தம் எல்லாமே ஒன்றாது. நிச்சயமாக ஒரு மிகச்சிறந்த படத்துக்குள்ளே தான் இப்படி ஒரு 4 பாடல் இருக்க முடியும், இப்படி ஒரு டீசர் இருக்க முடியுன்றது நம்புற மாதிரி இருந்துச்சு இந்த இடம். வழக்கமாக ஆடியோ ரிலீஸில் சாங் பார்த்தோம் நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. இது அப்படியே இது எப்போ படத்துக்கு கூப்பிட அடுத்தது சிவி அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த இடத்த உருவாக்கி விட்டுருக்கு. நிச்சயமாக ஒரு நல்ல படம் எடுத்திருப்பாங்க. அதுவும் தயாரிப்பாளர்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ரசித்து ஒரு பேஷனோடு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்துக்கு ஒரு அந்தஸ்தும் மரியாதையும் கண்டிப்பாக கிடைக்கிறோம். ஏன்னா அது யதார்த்தம்னா நான் எனக்கு தெரிஞ்ச ரீசன்ட் டேஸில் ஒரு யதார்த்தமான சினிமானா அது சமயத்தில் சீனு ராமசாமி சார் படத்தில் தான் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு யதார்த்தம் இருக்கும். அதையெல்லாம் தாண்டிய ஒரு யதார்த்தம் இதில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய போட்டதுக்குரிய படமாக அது இருக்குன்றது எந்த சந்தேகம் இல்லை. அது மாதிரி படம் வரணும். நீங்கள் எல்லாரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். பைரசிக்காரங்க மனசை வச்சு கொஞ்சம் இந்த படத்தை காப்பாற்றுங்க கேட்டு நன்றி ஒன்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படத்தை உலகமெங்கும் வெளியிடும். அடக்கத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு யதார்த்தமான படம் பண்ணணும்னு நானும் ரொம்ப நாள் இந்த மாதிரி கதைகள் கேட்டுருக்கேன். ரெண்டாவது எங்கள் ஊர் பக்கம் இருக்க ஏதாவது ஊர் பக்கம் போகிறப்பெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, நம்ம ஊர் பக்கம் கதை ஒன்று கூட நீ ப்ரொடியூஸே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு. பட் ஆனால் அந்த மாதிரி கதைகள் நான் நிறையா கேட்டுகிட்டே இருக்கேன். எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ரொம்ப கமர்ஷியலாக தான் இருந்துச்சே தவிர ஒரு நல்ல ஒரு யதார்த்தமான பதிவுள்ள படம் வரல. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இது நம்ம பேனரில் பண்ணால் நமக்கு பெருமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபீல் பண்ணேன். அந்தளவுக்கு படம் நல்லா இருந்துச்சு. அவங்க சொல்கிறாங்க நம்மளால தான் அப்படின்ட்டு ஒன்று. எனக்கு எப்பயுமே ஒரு விஷயத்தில் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது. எப்பயுமே என்னென்னா உண்மையான உழைப்பும் உண்மையான கண்டென்ட்டும் அதோட இடத்த அதுவே தேடிக்கிறோமே தவிர நம்ம யாருமே அதையும் செய்ய தேவையில்லை. அது கரெக்ட். இப்போ நான் அடக்கத்தை எடுக்கும்போது அதே மாதிரி தான் இவங்கள மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கும்போது ஞானவேல் சார் அப்படின்னு ஒருத்தர் என்னை அந்த கண்டென்ட்டை கிரியேட் அந்த ரீச் பண்ண வச்சாங்க. அதே மாதிரி தான் இவங்களை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, இந்த கண்டென்ட் ரீச் ஆகணும் அவ்வளோதானே தவிர அந்த கண்டென்ட்டுக்கான இடத்த அதுவே தேடிக்கிறேன். அது மட்டும்தான் அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு பெருமையும் என் வாழ்க்கையில் நான் இதுவரைக்கும் நான் எடுத்த படங்களை நான் ஏற்றுக்கிட்ட உண்மையும் அதுதான். அதனால இது ஒரு ரொம்ப தரமான படமாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி இவங்களோட இன்னசென்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரொடியூசர்ஸ் அவங்களும் கிரியேட்டிவாக இல்லாமல் யதார்த்தம் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி ப்ரொமோட் பண்ணி இதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றதுல தான் அவங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சோம். இது போக இன்னும் 2 ஃபெஸ்டிவல்ஸில் இப்போ செலக்டாக இருக்குது. கல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் செலக்டாக இருக்குது. இந்த படம் இது கமர்ஷியலாக ப்ரொமோட் பண்ணுற படங்கள்ன்றத விட இது ஒரு செய்தியாக, ஒரு கலாச்சாரமாக, இது ஒரு பண்பாடாக மக்களை போய் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி படங்களுக்கான வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். என்னோடய படங்களுக்கு இது வரைக்கும் எல்லா படத்துக்குமே விருப்பம் பார்க்காம ரொம்ப நல்ல விமர்சனத்தையும் என்னை சப்போர்ட்டும் பண்ணிருக்கீங்க. அதேமாதிரி இந்த படத்தையும் இதை சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு இல்லாமல் நலன், ரவி, ராம், அப்புறம் அம்மாதிரியன் சிவா சார், சீனாமிசாம் சார், தேனப்பன் சார் எல்லாரும் இங்கே எனக்காண்டி இந்த படத்தை பார்த்து வாழ்த்திருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு சேர்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரீச் ஆகிறதுக்கு உதவி பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி. நான் மேனேஜராக ஒர்க் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு தேவர் மகன் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வரலன்னு சொல்லி ஷூட்டிங் நிற்கிறதுக்கான சூழ்நிலை ஆகும்போது
கமல் சார் என்னை கூப்பிட்டு வெறும் மேனேஜர்னு அசிஸ்டன்ட் எழுதி கொடுக்குற பேப்பரை வச்சுக்கிட்டே வேலை பார்க்காதீங்க, கதையை கேட்டு வேலை பாருங்கள், சாயங்காலம் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி ஃபுல் கதையை என்கிட்ட சொன்னார். அப்போலேருந்து தான் எனக்கு இந்த கதை கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் சூப்பர் குட்டில் ஒரு 18 படம் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருப்பேன். புது வருஷத்துலேருந்து மிஸ்டர் ரோமி வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அப்போ சௌதரி சார் கதை கேட்குறதுலேருந்து தெரியும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச சிவி குமார் தான் அந்த சூப்பர் கூட்டு சௌதரி சாரோட இடத்த நிற்கிறாரு. அதில் எனக்கு சிவி குமார் மேலே ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. நிச்சயமாக ஆதாயம் இல்லாமல் செட்டியார் குளத்தில் இருக்க மாட்டாருன்னு சொல்கிற மாதிரி சிவி குமார் இந்த படத்தை எடுக்க மாட்டார். கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பெரிய ஹிட் ஆகும். அதோட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் என்னென்னா, இன்றைக்கி எந்த தயாரிப்பாளர் எத்தனையோ பேரை நானே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இன்றைக்கி ஃபோன் பண்ணால் ஃபோனில் கூட லைனில் வர மாட்டாங்க. ஆனால் இத்தனை இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பாதி டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணது சிவி குமார். அத்தனை பேருமே இன்றைக்கி வந்திருக்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, பெருமையாக இருக்குது சிவி குமார் மேலே. இவங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் லேட்டாக வந்தேன், அதனால் பானகமும் தேன் மிட்டாயும் கிடைக்கல. இருக்காமல் போகும்போது வாங்கி சாப்பிட்டு போயிடுறேன். அப்புறம் இந்த மேடையில் நிறைய இயக்குனர் இருக்காங்க. சீனு ராமசாமி, அருண் குமாரசாமி, ஏகப்பட்ட இயக்குனர்கள். அவங்கெல்லாம் ஒரு ஜாதி, நான் வேறு ஜாதி. நீ உடனே பாயிண்ட் கிடச்சி வச்சு செஞ்சு நினச்சிடாதீங்க. அவங்களும் யதார்த்தமான கதைகளை, நல்ல கதைகளை எடுத்து பேர் எடுத்த இயக்குனர்கள். நம்ம கமர்ஷியலாக படம் எடுத்தது, அதனால் ஏன் ஜாதி வேறு, அவங்க ஜாதி வேறு. இப்போ துரட்டி வந்து அவங்க ஜாதி கதை, அதனால் துரட்டியை முழுக்க முழுக்க பாராட்டுறதுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்குது. நான் கூட சேர்ந்து ஒத்துவருக்கு தான் வந்திருக்கேன். நான் அப்புறம் ப்ரொடியூசர் பேசினாங்க, நான் ஒரு வழக்கறிஞர்னாங்க. அவங்க சொல்லவே தேவையில்லை, பேசும்போது தெரிஞ்சு போச்சு. இப்போ நிறைய ப்ரொடியூசர் வழக்கறிஞராக இருக்கணும்னு தோணுது, அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்ன சிவா சார், ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, இப்போ இயக்குனர்களும் வழக்கறிஞர் படிச்சுட்டு தான் வரணும் போல இருக்குது. என் கதை உன் கதைன்ட்டு அது வேறு பிரச்சனையாக இருக்குது. இப்போ வக்கீலுக்கெலாம் பைசா கொடுக்க முடியாது, நம்மளே வக்கீலாகி நம்மளே வாதாட வேண்டியதான், அந்த சூழ்நிலை இருக்குது. ஓகே, வழக்கறிஞர் ப்ரொடியூசர் வந்துட்டாங்க, அவருக்கு என் வாழ்த்துக்கள். அப்புறம் படத்தை போகிறதுக்கு முன்னாடி நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்றதுக்காக சென்னைக்கு வந்த புதுசு. ஊர்லேருந்து கிளம்பும்போது கிளம்பிட்டேன். போய் மறுநாள் பாக்கியராஜை பார்த்துலாம், அதுக்கு மறுநாள் போய் பாராஜை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆர் சுந்தரராஜனை பார்ப்போம். போய் வாய்ப்பு கேட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. 1 வருஷம் 1.5 வருஷம் பார்க்கவே முடியல அவங்கள. அவங்க ஆஃபீஸில் நிற்கும்போது என்ன கூட்டம் வெட்டிவிட்டாங்க, கூட 4 இருப்பாங்க, என்ன கூட்டம் விட்டுறாங்க, வெட்டிவிட்றாங்க. எங்கேடா ஒரு புதுசில் சினிமாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்ந்தா தான், முதல்ல அசிஸ்டண்டாக சேர்க்க வேண்டாம், சினிமா சம்மந்தமாக எங்கேயா சேர்ந்துருவோம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் எஸ்கே, அப்போ சினிமா டிசைனர், அவர் கூட உதவி டிசைனராக சேர்ந்துட்டேன். டிசைனராக நான் படம் வரைவோம் அதெல்லாம் இல்லை, அவர் வருவார், எல்லாம் பண்ணுவார், நம்ம மேலே அந்த பட்டு பேப்பரை ஒட்டுவோம், இந்த வேலை தான். அவர் அன்றைக்கி இல்லைன்னா நான் திரும்ப ஊருக்கு போகணும் இடம் வந்திருக்கேன் எனக்கு. அந்த வழுக்கு மாறத்தில் வலிக்கு இறங்குறப்போ ஒரு பிடிமானமாக கிடைச்சவர் தான் எஸ்கே டிசைனர். அவரோட பையன்தான் சமன் முத்துரு, இந்த படத்தோட ஹீரோ. அப்படி சொல்கிறத விட அவர் என் சொந்தக்கார். இது எப்படி உங்களுக்கு நான் நிரூபிக்கணும்னா, படம் பூஜை கொடுங்க நான் சொல்லலை, ஷூட்டிங் போதும் சொல்லலை, படம் முடிஞ்சிருச்சு அப்பவும் சொல்லலை, ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆயிடுச்சு அப்பவும் சொல்லலை. ஏன்னா இங்கெல்லாம் சொந்தக்கார நிறுத்திட்டு இருக்காருவாங்க ஒரு இடத்துலையும். படம் முடிஞ்சு சார் படம் பார்க்குறீங்களா, இன்னும் எனக்கு புரியல, இதில் ஒரு யார் தயாரிப்பாளரா என்னென்னு புரியல. என்னன்னா அப்புறம் தெரியுது இவர் தான் தயாரிப்பாளர், இவர் தான் ஹீரோ அப்படின்ட்டு. சரி ஓகே, படம் அப்புறம் தான் பார்த்தேன்.
அவர் சொந்தக்காரங்களை எப்படி கணிச்சுக்காரு பாருங்க. முதல்ல இவனை கூப்பிட்டு கதை சொன்னோம்னா எதையாவது சொல்லி கெடுத்து விடுவான். சொந்தக்காரன் நல்லா புரிஞ்சு வச்சிருக்காப்ல அவரு. அதனால யார்கிட்ட சொல்லலாம், சொந்தக்காரனை மட்டும் கிட்ட சேர்க்கூடாங்கிறத தெளிவாயிட்டார். இந்த தெளிவு எனக்கு இல்லாமல் போச்சு. அது சமனை பார்த்துட்டு தான், படத்தை பார்த்த விட இவரை பார்த்துட்டு தான் அந்த நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சினிமாவில். அப்புறம் ஹீரோயின் சத்யகலா, அவங்க சொன்னாங்க ஃபஸ்ட் நாள் எல்லோரும் என்னை மரத்தில் ஏற்றி விட்டு இறங்கி போயிட்டாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களே மரத்தில் ஏற்றி விட்டு இறங்கி போயிட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு மரத்தில் ஏறுவோம், இறக்கி விட்ருவாங்க. அதனால் சினிமாவில் உங்களுக்கு நல்ல ஆள் கிடச்சிருக்கு. எங்களை மாதிரி இதெல்லாம் நீங்கள் சந்திக்கலை. நான் படம் பார்த்துட்டேன். கதாநாயகி சத்யகலா ஒரு மிகப்பெரிய நடிகை. ஊர்வசி விருது வாங்கிய சோபா மாதிரி, படாப்பட்டு மாதிரி, எனக்கு சோபாவும் படாப்பட்டும் கலந்த ஒரு நடிகை தான் அவங்க திருறாங்க. இவங்களாம் தமிழ் திரையுலகம், தமிழ் இயக்குநர்கள். அப்புறம் யதார்த்த படம் எடுக்கிறோம், நல்ல அம்சம் சுரம் நசீன் ராமசாமி போன்றவர்கள் கண்டிப்பாக அவங்கள உங்கள் இடத்துல யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளோ திறமை இருக்கு. இப்போ நான் சொல்கிறதால படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் படம் பார்த்து வந்தேன்னா முதல்ல ஹீரோயின் பேர் என்ன கேட்டேன். நான் அந்தளவுக்கு அவங்க நடிப்பில் ஒரு நடிப்பு சொல்ல முடியாது. ஒரு கிராமத்து பொண்ணாக அப்படி வாழ்ந்துருக்காங்க. ஏன்னா நான் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தவன், எனக்கு ஃபுல்லாக உணர முடிஞ்சது. பாரராஜா படம் பார்க்கும்போது நம்மளுக்கு முழுக்கும் இந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் எனக்கு முழுக்க கிராமத்தில் வாழ்ந்த உணர்வு வந்த படம் அப்படின்னா துரட்டி தான். எங்கேயுமே யதார்த்தம் மீறாமல் ஒவ்வொரு சீனும் சரி. அதுவும் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இயக்குனர் மாரிமுத்து சாருக்கு முதல் பாராட்டு ஆர்டிஸ்ட் செலெக்ஷன். அப்பாவுக்கு இப்போ அப்பா, அம்மா, வில்லன் எங்கேயுமே ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் ஒரு மிஸ் ஆகவே இல்லை. எல்லாம் யதார்த்தமான முகங்கள். திடீர்னு பார்த்தா ஒருத்தர் விஜய் பாலாஜி, இவர் என்கிட்ட வந்தார், என் நண்பர். அவர் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச முடிஞ்சு. ஆனால் அந்த கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக ஆப்டேட்டார். அப்போ ஆர்டிஸ்ட் செலெக்ஷன்லேருந்து வசனம், நான் படம் பார்க்கும்போது நிறைய உண்மை என்னென்னா, நான் கிராமத்தாள், நானே மறந்து போன நிறைய வார்த்தைகள் இந்த படம் தான் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. சொன்னார்ல சவுக்காரம்ட்டு, இது நிறைய வார்த்தைகள். ஆமாம் ஆமாம்ன்ட்டு எனக்கு ஒவ்வொன்றா ஒரு வார்த்தையை கேட்கும்போது இந்த வார்த்தை மறந்துட்டோமேன்ட்டு ஒவ்வொன்றா ஞாபகம் வருது. இதுக்காக இந்த படத்தை நான் இன்னும் 4-5 தடவை நான் பார்க்கணும். இந்த கிராமத்து வார்த்தைகளை திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்காக. இப்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சினிமாவுமே வியாபாரம் தான். இப்போ அப்படி இல்லை. பெரிய படங்கள் தான் வியாபாரம், சின்ன படங்கள்லாம் போராட்டம் தான். சேனப்படி சார் சொன்னார் சிவி குமார சாரை பற்றி. ஆதாயம் இல்லாமல் எதுவும் செட்டின்னு சொல்ல முடியல, அது வேறு ஜாதி பிரச்சனை போகுது இப்போ. அதனால் ஆதாயம் இல்லாமல் இறங்க மாட்டாருன்னு நான் உண்மையை சொல்கிறேன். என் மனசுக்கு படுற விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சிவி குமார் அவர்கள் ஆதாயத்துக்காக பண்ணவில்லை. அவர் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி படங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும், நம்ம நல்ல படங்களுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும், அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் அந்த படத்துக்கு அவர் கை கொடுத்துருக்காரு. தவிர இதில் ஆதாயம்லாம் ஒன்றும் மனசில் இருக்காது. ஏன்னா தேனப்பன் அவரை பற்றி அவர் சொல்லிட்டார். அது விஷயம் இப்போ தெரியும் அவர் யாருன்னு உங்களுக்கு. ஏன்னா சொல்லுவாங்களே பாம்பின் கால் பாம்பு அறியும்பாங்கல்ல, அதனால அவரை பற்றி நினச்சிக்கிட்டு ஆதாயம் இல்லாமல் டிக் 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 இறங்க மாட்டார். இது
இந்த படத்தில் தான் சமன் மித்ரு ஹீரோ. படம் முடித்த பிறகு இந்த படத்துக்கு ஹீரோ சிவகுமார் அவர்கள் தான். ஏன்னா படம் முடித்ததுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ போராட்டம், எத்தனை பேரை சந்திச்சார், ஏமங்குக்கு நான் எத்தனை பேர்கிட்ட நான் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். அதுக்கு சொந்தக்காரங்களுக்கு ஹெல்ப் பண்ணான்னு நினச்சிடாதீங்க. ஒரு நல்ல படத்துக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். என்ன மாதிரி ஒரு படம் எடுத்தால் நான் ஹெல்ப் பண்ணிக்க மாட்டேன். நல்ல படம் நான் முடிஞ்ச வரைக்கும் மூவ் பண்ணி பார்த்தேன். கடைசி ஆபத் பாண்டவரா சிவகுமார் கை கொடுத்துருக்காரு. இவர் வியாபாரம் இல்லை, அவர் இந்த படத்துக்கு கை கொடுத்துருக்கார். கண்டிப்பாக அவருடைய கை ராசியான கை, ஒரு வெற்றி கை. இப்போ அதுதான் இவர் தான் இப்போ எங்களுக்கெல்லாம் சின்ன படங்கள்லாம் அவர் தான் நம்பிக்கை. இந்த கை கண்டிப்பாக ஒரு லாபத்தை ஈட்டு கொடுக்கும். இந்த படத்தில் நடித்த ஹீரோவுக்கும் சரி, கதாநாயகக்கும் சரி, மற்ற நடிகர்களுக்கும் சரி, முக்கியமாக ஒளிப்பதிவாளர் பெயிண்டிங் மாதிரி இதாகும் கிராமப்புற காட்சியெல்லாம் அவருக்கான பாராட்டுகள். மொத்த குழுவுக்குமான பாராட்டுகள். இந்த படம் சமீபமாக இந்த நல்ல படங்கள் வரிசையில் இதுவும் கண்டிப்பாக அமையும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அடுத்த படத்துக்காவது ஷூட்டிங் பூஜைக்கு என்னை கூப்பிடணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு ரவிக்குமார். எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், இவ்வளோ சின்னவங்களை எங்களையும் பாராட்ட வந்திருக்க பெரிய உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி கலந்த வணக்கம். சின்ன படம் துரட்டி, சின்ன தயாரிப்பாளர் பேரர் சார். சாருன்னு தான் சபையில் சொல்லணும், மாமான்னு சொல்லணும். சொன்னாங்க சொல்லவே இல்லை கடைசியில் தான் அப்படின்னு. இது வந்து சினிமா எடுத்து படத்தை கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நான் அடிப்படையாக கேமராமேனாக இருக்கனால உணர்ந்தேன். அதான் ஆரம்பிச்சு தான் இருக்கோம் புள்ளியார் சொல்லியில். அது வந்து கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வைக்கும்போது தான் எனக்கே தெரியும் நம்ம என்னால் படம் எடுக்க முடிஞ்சா முடியலையான்னு. என் சக்தியே தெரியாத ஆள் தான் நான். ஸோ அதனால் சக்தி தெரியாமல் நம்ம கிளம்பும்போது நம்ம பரிவட்டம் கட்டி கிளம்பக்கூடாது இல்லையா? அதனால தான் நம்ம யாருக்குமே சொல்லலை, என்னோட நண்பர்களுக்கும் யாருக்கும் தெரியாது படம் எடுத்த விஷயங்கள். என்னோட ரொம்ப சொந்தக்காரங்களுக்கே தெரியாது. குறைந்தபட்சம் நான் படம் ஆரம்பித்து பாதி போனதுக்கப்புறம் தான் என்னோட அப்பாக்கே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு படம் வந்து ரகசியமாக. எங்கள் அப்பாவே நேராக ஒரு நாள் ஷூட்டிங் வந்துட்டாங்க. வந்துட்டு என்னடா படம் எடுக்கிறியா அப்படின்னாங்க. எங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம்லாம் நின்று போய் அதில் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி ஊருக்கு திரும்பி போன நல்ல ஒரு ஆள் எங்கள் அப்பா. அதனால் எங்கள் அப்பாட்டே நான் அது சொல்லலை. ரொம்ப சின்ன ஆளுங்க. எங்களால் உங்களுக்கு பெருசாக என்ன தர முடியும் எனக்கு தெரியல. நீங்கள் வந்து எங்கள் அழைப்பு ஏற்று வந்தீங்கன்னா அதிகபட்சமாக எங்களால் குச்சி முட்டையும் குருவி ரொட்டியும் தான் தர முடியும். அது தந்தோம் பார்த்தீங்க. ஆனால் ஒரு விஷயம், உலகமே கேப்ரிஸ் சாக்லேட்லேயும் கேப்ரிஸ் சில்க் பர்க்குன்னு போகிற உலகத்தில் அதை நாங்கள் தட்டில் வச்சுருந்தோன்னா அந்த இனிப்பு வந்து உங்கள் நாக்கிலையும் மட்டும்தான் நின்றுருக்கும். ஆனால் இப்போ இந்த கம்பர்கட் வந்து உங்கள் தொண்டைக்குழிக்குள்ளே நிற்கும், கொஞ்சம் பேருக்கு இறங்கி நெஞ்சுக்குழி வரைக்கும் போயிருக்கும். அப்படிப்பட்ட படம் தான் துரட்டி. துரட்டியில் பெரிய விஷயம் இருக்காது, ஆனால் அந்த படம் உங்கள் நெஞ்சுக்குள்ளே நிற்கும். சின்ன வயசில் நான் சின்ன வயசில் பிறந்தது ஊர். ஃபுல்லாக படித்ததெல்லாம் சென்னை தான். சென்னைக்கு வந்துட்டோம். அப்பப்போ லீவுக்கு வந்து ஊருக்கு போவோம். திருவிழா நடக்கும், சாமியாடிலாம் வருவாங்க, பெரிய கூட்டம் இருக்கும். நம்ம சும்மா ஒரு 2 அடி 2.25 அடியில் இருப்போம். சுற்றி மனிதர்கள் எல்லாருமே 4 அடி 5 அடி 5.25 அடி அப்படி இருப்பாங்க. நம்மளும் அந்த சாமியை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி என்னென்னவோ பண்ணி பார்ப்போம். நம்மளால நம்மளையே பார்த்துக்க முடியாது. எல்லாரும் போட்டு நசுக்கி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தக்காளி ஜூஸ் ஆயிரும்ன்ற லெவலில் இருக்கும். அப்போ சட்டுன்னு ஒரு கை வந்து நம்மளை தோளில் தூக்கி வச்சு வைக்கும். நம்மளோட முழு பாரத்தையும் தோளில் ஏற்றிக்கிட்டு நம்ம யாரும் முடிஞ்சு பார்த்தோம்னா அதுதான் எங்கள் அப்பா. அந்த உணர்வு எனக்கு சிவகுமார் சார் இந்த படத்தை பார்த்துட்டு இதை எடுத்து தான் தோளில் வச்சுக்கும் போது ஏற்பட்டுச்சு. நம்மளை தூக்கி தோளில் வச்சுக்கிட்டு இதாண்டா சாமி, பாடுறா சாமியை அப்படின்னு காமிப்பாங்க அப்பா. சாமி கிட்ட, சாமி இதான் என் புள்ள காப்பாத்திரு அப்படின்னு சாமிக்கு நம்மளை காமிப்பாங்க. இந்த ஊருக்கே இதாண்டா ஊரு, பாடுறா எவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க திருவிழாலாம் நமக்கு காமிப்பாங்க. திருவிழாவுக்கு வந்திருக்க மொத்த பேருக்கும் இதாங்க என் புள்ள பாருங்க தோளில் தூக்கி வச்சிருக்கேன் அப்படின்னு காமிப்பாங்க. ஆனால் நம்மளை காமிக்கிற அவங்க வந்து அந்த கூட்டத்தோட கூட்டமாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி எங்களை இன்னைக்கு ஹைலைட் பண்ணி உங்கள் முன்னாடி கொண்டு வந்து எங்களை எல்லாம் நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய விஷயம்.
இதை நான் உணர்றேன். ஏன்னா நான் நேரடியாக வந்து ஆர்வ கோளாறில் படம் எடுக்க வந்த கதாநாயகன் இல்லை. ரொம்ப இடத்துல வந்து நம்மளே ப்ரொடக்ஷனும் பண்ணி நடிக்கிறோம் அப்படின்னா வேற மாதிரி பார்ப்பாங்க. அதனால நான் சொல்கிறதே இல்லை. நான் பேரர் சாருக்கே படம் சொல்லும்போது ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொன்னேன். படம் பார்த்துட்டு இன்டர்வியூவில் தான் கேட்டாங்க, இந்த படத்தை நீ தான் நடிச்சிருக்கியா அப்படின்னு. ஸோ அது என்ன நமக்குள்ளே இருக்க ஒரு தயக்கம் தான், நம்மளெல்லாம் ஏற்றுக்கணும் அப்படின்னு. இந்த துரட்டி படம் இதுன்னு துரட்டி ஆடெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா இல்லைன்ட்டு மட்டன் பிரியாணியில் லெக் பீஸ் வச்சுருவீங்களா அப்படின்னா சத்தியமாக எங்களால் அதெல்லாம் வைக்க முடியாது. இது வந்து ஒரு பழைய சோறு, பக்குவமாக வடித்த சோத்தை நல்ல மண்பானையில் போட்டு சிறப்பான நீரை ஊற்றி மறுநாள் சாப்பிட்றதுக்காக ஏற்படுத்தப்பட்ட பழைய சோறு. இதை எடுத்து ஒரு உள்ளங்கையில் வச்சு அம்மியில் அரைச்ச பருப்பு தொகையில் அது மேலே வச்சு அதுக்கு ஒரு டாப்பிங்காக தோல் உரிச்ச சின்ன வெங்காயத்தை வச்சு நம்ம வாய்க்குள்ள அந்த சோத்து கவலை போகும்போது அது தொண்டைக்குழியில் இறங்கையில் எண்ணெயில் வறுத்த மோர் மிளகாயை கடிப்போம் பார்த்தீங்களா, அதில் ஒரு சுகம் இருக்கு. அந்த சுகம் தான் இந்த துரட்டி. இதை அனுபவிச்சவங்க மறந்துட்டோமே நினச்சி கை தட்டிடுவீங்க. இது என்னன்னே புரியாதவங்க தயவுசெய்து துரட்டிக்கு வாங்க. இந்த படம் முடிச்சு போகும்போது அது என்னன்னு நீங்கள் உணர்ந்துருவீங்க. ஸோ அப்படிப்பட்ட படமாக தான் துரட்டி எடுத்திருக்கோம். சின்ன வயசில் படிக்கும்போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில். சொன்னாங்க ராமர் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனாரான்னு. அப்போ நம்ம 8th ஸ்டாண்டர்டு 6th ஸ்டாண்டர்ட்லாம் படித்தோம். 14 வருஷம் காட்டுக்கு போயிருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயம்டா அப்படின்னு நம்ம நினச்சோம். அதனாலே என்னவோ நம்ம தண்டனை சட்டத்தில் கூட ஆயுள் தண்டனைன்றது வந்து 14 வருஷம் வச்சுருக்காங்க. 14 வருஷம் ஒருத்தனை அந்நியப்படுத்திட்டோம்னாவே அவன் ஆயிலே போச்சுன்ற மாதிரி. ஆனால் சினிமாக்குள்ளே இந்த குற்றம் செஞ்சவங்கள 14 வருஷம் ஜெயிலில் வைக்கிறாங்க. ஓகே, சினிமாக்குள்ளே ஏனோ தெரியல லட்சியத்தோடு வந்தவங்களுக்கு ஒரு ஆயுள் தண்டனை, 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, சாகிற வரைக்கும் ஆயுள் தண்டனை. அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்தவங்க, நடிக்க ஆசையில் வந்தவங்க, தொழில்நுட்ப கலைஞராக வந்தவங்க. நானும் ஒரு ஆயுள் தண்டனை கடந்துட்டவன். எங்கள் இயக்குனர் 2 ஆயுள் தண்டனை கடந்துட்டாரு. இன்னும் வந்து கடுங்காவல் தண்டனை 7 வருடம் அப்படிலாம் எங்கள் டீமில் நிறைய இருக்கும். எங்களோட விலங்கெல்லாம் உடைக்கிற ஆயுதம் உங்களோட பேனா தான். அது நினச்சா மட்டும்தான் அது உடையும். அதனால் கொஞ்சம் பார்த்து எழுதுங்க. நான் மீண்டும் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக உங்களை ஒரு முறை சந்திப்பேன். அது இந்த படத்தை உங்களுக்கெல்லாம் திரையிடுறதுக்காக. நீங்கள் அந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் பேப்பரில் உங்கள் பேனா என்ன எழுதணுங்கிறத எங்களோட திரைப்படம் உங்கள் நெஞ்சத்தில் எழுதிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன சொல்கிறது? வேட்டி சட்டெல்லாம் கட்டியிருக்கோம், பட்டு வேட்டை பட்டு சட்டெல்லாம் போட்டு வந்திருக்கோம். இந்த டெம்போ வச்செல்லாம் கிடத்திருக்கையா, அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து எழுதி எங்களை கொஞ்சம் காப்பாற்றி விட்டு பாஸ் மார்க் போட்டு விடுங்க. நன்றி, வணக்கம்.